இந்த உலகத்துல ஒரு சில நாடுகள் மட்டும்தான் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தையே தயாரிக்கிறாங்க. இந்த வரிசையில ரஷ்யா சர்வசாதாரணமா 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன, அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கோல்டுவெல் ஆஃபீஷியல் சேனல். வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக்ல போலாம். ஃபர்ஸ்ட், ரீசன்ட் டைம்ல சைனால சுகாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விமான கண்காட்சி நடந்தது. அதுல உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் தன்னுடைய விமானங்களை, போர் விமானங்களை கண்காட்சியில கொண்டு வந்தாங்க. அந்த வரிசையில ரஷ்யாவினுடைய Su-57 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை கொண்டு வந்தாங்க. அங்க விமான கண்காட்சியில் ஈடுபட்டாங்க. அங்க தன்னுடைய விமானத்தை நிறைய சாகஸ்தியம் பண்ணி காட்டினாங்க. ஆக்சுவலா அந்த விமான கண்காட்சியில மட்டும் ஈடுபட்டது இல்லாம ஒரு முக்கியமான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அறிவிக்கிறாங்க. ஆக்சுவலா எங்களுடைய Su-57 போர் விமானம் இப்பொழுது விமானத்தை எக்ஸ்போர்ட் செய்ய தயாரா இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இது விமானத்தை எக்ஸ்போர்ட் செய்வதற்கு மொத்தம் 4 to 5 நாடுகள் தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா ஆல்ரெடி 2021லயே ரோஸ்போ எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான நிறுவனம் 2021லயே பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் முக்கியமா இந்தியா, அல்ஜீரியா, வியட்நாம் இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா அல்ஜீரியா வாங்க ஆர்வம் காட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எல்லாமே டைரக்டான நியூஸ் கிடையாது, அன்அபிஷியல் நியூஸ். ஆக்சுவலா அல்ஜீரியா பர்டிகுலரா வாங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் நாட்டில் நடக்கும் முக்கியமான பிரச்சனை தான் முக்கியமான காரணமா பார்க்கப்படுகிறது. அதுவும் மட்டும் இல்லாம என்னுடைய வேல்யூ 40 பில்லியன்ல இருந்து 50 மில்லியன் இருக்கும். அந்த அளவுக்கு வேல்யூ இருந்தாலும் நாங்க வாங்கியே தான் தீர்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் மட்டும் இல்லாம இதன் மூலமாக எதிரியை எளிதா அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் மட்டும் இல்லாம இந்த Su-57 மூலமா எதிரியை அட்டாக் பண்றதுக்கு டைரக்டா ஏன் சொல்லாம இருக்க காரணம்னா, அமெரிக்கா யாரு வாங்குறாங்களோ அவர்கள் மீது பொருளாதார தடை விதிச்சிருவாங்க. அந்த ஒரு ரீசன் காரணமாகத்தான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. அதுவும் மட்டும் இல்லாம ரீசன்ட் டைம்ல அமெரிக்கா இந்தியாவில் இருக்க ஒரு சில நிறுவனங்கள் மேல பொருளாதார தடை விதிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா ரஷ்யாவுக்கு ஒரு சில நிறுவனங்களுக்கு சிப்ஸ், பொருளாதார உதவிகள் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ராணுவ உதவிகள் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்டைரக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அதை எப்படியோ அமெரிக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் இந்தியாவினுடைய நிறுவனங்கள் மேல பொருளாதார தடை விதிச்சாங்க. அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அல்ஜீரியா மேல டைரக்டா நம்ம சொல்லாம இன்டைரக்டா நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அன்அபிஷியலா ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இனி வாங்குவது இன்டைரக்டா தெரிய போகுது. அதுவும் மட்டும் இல்லாம வருங்காலத்தில் அல்ஜீரியா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் உலகத்துல எல்லா நாடுகிட்டையும் இருக்கான்னு கேட்டா ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். எப்போ எந்த கொஸ்டின் எடுத்தாலும், பாம்பர் ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், 5ஆம் தலைமுறை போர் விமானமாகட்டும், 4ஆம் தலைமுறை போர் விமானமாகட்டும், எது எடுத்தாலும் யுஎஸ், சைனா, ரஷ்யா இந்த 3 நாடுகள்கிட்ட மட்டும்தான் எந்த போர் விமானமா இருக்கட்டும், இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் இந்த 3 நாடுகள்கிட்ட தான் இருக்கு. இவர்கள் தான் டெவலப்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பொழுது இவர்கள்ட்ட தான் நம்ம வாங்கவும் போறோம். அதே மாதிரி இந்தியா இவர்கள்ட்ட ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா கொஞ்சம் ஆர்வம் குறைவா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஆல்ரெடி AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்டை நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் கொஞ்சம் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுவும் மட்டும் இல்லாம இந்த Su-57 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானம் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இதுல ஸ்டெல்த் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதாவது எதிரியினுடைய ரேடார் இருக்குல்ல, எதிரியினுடைய ரேடார்ல கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு ரேடார்ல மூல கூட கண்டுபிடிக்க முடியாது. அசால்ட்டா உள்ள போயிட்டு எதிரிக்குள்ள போயிட்டு அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுவும் மட்டும் இல்லாம இது எல்லா ஆங்கிளையும், அதாவது 360 டிகிரி ஆங்கிள் கூட இது உன்னுடைய Su-57 விமானத்தை ரொட்டேட் பண்ணக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரியே இதனுடைய வேகம் மேக் 2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரியே இது ஆஃப்டர் பர்னர் இல்லாம இருந்துச்சுன்னா மேக் 1.5 வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது.
கரெக்டா சொல்லணும்னா இது வந்து 2500 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு மிகவும் பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரியே இது வந்து 20,000 மீட்டர் அடி உயரம் வரைக்கும் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது 60,000 அடி உயரம் வரைக்கும் பறக்கக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இது வந்து மேக்சிமம் வந்து கடற்பரப்பில் வந்து அதிகமா யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் கடல் எல்லை இருக்குதோ அங்கெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணலாம். இந்தியால முக்கியமா இந்தோ பசிபிக் தீவுல வங்காள விரிகுடா அந்த மாதிரி பகுதியில் யூஸ் பண்ணுவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் மட்டும் இல்லாம இதனுடைய ரேஞ்ச் வந்து சுமார் 1500 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரியே இது வந்து Su-27 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஓல்டு மாடலை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாடலை விட 2 மடங்கு வந்து இது வந்து பவர் வந்து ஜாஸ்தியா இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரியே இது வந்து பேலோடு கெப்பாசிட்டி வந்து அதை விட 2 மடங்கு வந்து ஜாஸ்தியா இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரியே இதுல வந்து ரேடார் சிஸ்டம் 2 மடங்கு வந்து பவரா இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுவும் மட்டும் இல்லாம இதுல 2 ரேடார் சிஸ்டம் இருக்கு. இந்த ரேடார் சிஸ்டம் எதுக்குன்னா எதிரியை ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா கண்காணிப்பதற்காக தான் இதை யூஸ் பண்ணுவதாக சொல்லப்படுகிறது. இது வந்து எதிரியை வந்து Su-57 மூலமா கண்காணிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் மட்டும் இல்லாம வருங்காலத்துல சைனாவினுடைய J-20 அதே மாதிரியே J-35 அதே மாதிரியே யூஎஸ்னுடைய F-35 இந்த மாதிரி போர் விமானத்தை டஃப் கொடுப்பதற்கு இது Su-57 மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா வருங்காலத்துல இந்தியா இதை வாங்குறாங்களோ இல்லையாங்கிறது தெரியாது. ஆனா இந்த சைனா மற்றும் ரஷ்யா மற்றும் யுஎஸ் இந்த 3 நாடுகளுடைய போட்டி மிகவும் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு டஃப் கொடுப்பதற்கு இந்தியா வந்து மிகவும் ரஷ்யாவினோட கூட்டு சேர்ந்து எதிரியை அட்டாக் பண்ணுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.